இத ஏண்டா என்கிட்ட முதல்ல சொல்ல? உன் கல்யாணத்தை வச்சு மறுபடியும் அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிடுறேன்ப்பா. எனக்கு இந்துவை கட்டி வைக்கிறதுக்கு தாத்தா சம்மதிப்பாரப்பா? சம்மதிக்க வைக்கிறேன். சாமி கிட்ட போய் கேட்டுருவோம்ப்பா. ஊரு மேல காட்ட வேண்டிய கோபத்தை ஆத்தா கோயில் மாடு மேல காட்டி விட்டுருக்கா. சாமி, ஆத்தா கோவமா இருக்கிறதா சொல்றீங்க, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். ஆத்தாவோட கோபத்துக்கு காரணம் அரண்மனையில பெரியோரோட பேத்திக்கு கன்னி தீட்ட கழிக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறதா. அந்த பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை செஞ்சு வச்சா கோபம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அந்த அரண்மனையோட சம்பந்தம் பேச உங்களுக்கு மட்டும்தான் முறையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. இல்ல, இனிமே இந்த அரண்மனைக்குள்ள எந்த காரணத்தை கொண்டு உறவு வச்சுக்க விரும்பல. சுவாமி, உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்காங்க? தயவு செய்து இந்த விஷயத்துல உங்க கௌரவத்தை விட்டு கொஞ்சம் இறங்கி வந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் சாமி. இல்லப்பா, உங்களுக்காக நான் வர்றதா வச்சுக்கிட்டாலும் பெரியோர் பிடிவாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. ஒத்துக்க மாட்டாரு. எதுக்கு வீண் பிரச்சனை? அவரை சம்மதிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு. முதல்ல நீங்க சம்மதம் சொல்லுங்க. என்னையா சொல்றீங்க? சரி, ஊரு நல்லா இருக்கணும்ல. நான் வரேன். என் கௌரவத்தை விட்டு நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. சரிங்க. சொட்டையெல்லாம் சனீஸ்வரன் தோத்திக்கு போற ஏனுங்க, ஊர்ல தீர்மானம் போட்டு சாமியாரோட பையனுக்கு பெரியவரோட பேத்திய பொண்ணு கட்டு ஊரெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீங்க போறீங்களா? ராஜா அரண்மனை குறை சொல்லுடா. வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்கிறது இந்த ஜமீன்ல நடைமுறையில் இருக்கிற ஒரு வழக்கம். ஆனா எனக்கு பிடிக்காத மற்றவங்களோட வந்திருக்கிறதுனால பொதுமக்களை என்னால வரவேற்க முடியல. அதனால அவங்க என்ன மன்னிக்கணும். பூசாரி, எதுக்காக வந்திருக்காங்க இவங்க? சொல்லு. ஐயா, உங்க பேத்திய பெண் கேட்டு வந்திருக்காங்க. நான் இவங்களை வர சொல்லலையே. நான் ஒன்னும் இந்த ஜமீனோட மருமங்கிற உறவை புதுப்பிச்சுக்க வரல. ஊருக்கு நேர்ந்திருக்க பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கேன்னு சொல்லு. என் பேத்தியை யாருக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இவங்களை போய் சொல்லு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை இந்த சமத்தூர் தெய்வாயத்தோட மகன் ரத்தினத்துக்கு தான் சொல்லு. ஐயா, ஜமீன் விவகாரத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. வர்ற குருதேசம் முடியறதுக்குள்ள உங்க பேத்திக்கு கல்யாணம் நடக்கலன்னா ஊருக்கே ஆபத்து வரும்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த நிலைமையில சாமி பையனை விட்டா உங்க பேத்திக்கு நல்ல மாப்பிள்ளை யாருக்கு? பூசாரே, நானும் இதான் வீட்டுலதான் பொண்ணு எடுத்திருக்கேன். இவன் பசங்களுக்கு இருக்கிற உறுத்து என் பையனை கிடையாதா? என்ன பேச்சு பேசிட்டீங்க? தெய்வாதீனத்தை எதிர்க்கிறது தெய்வத்தை எதிர்க்கிற மாதிரி தெரியுமில்ல. பொண்ணு காக்கிறத விட்டுட்டு மரியாதை போனா வழியா. ரெண்டு ஊதாரி பிள்ளைகளை பத்திட்டு நீயே இந்த வீட்டுக்கு தைரியமா பொண்ணு கேட்டு வந்திருக்க. சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பிள்ளை பத்திட்டு நான் வரக்கூடாதா? என்னையா சொன்ன? சட்டையோட முடிக்கிற பாரு. ஏண்டா வயசு வித்தியாசம் பார்க்காம அடிக்கிறீங்க? விடுங்கடா விடுங்கடா. பூசாரி, ஏன் இவங்க ரெண்டு பேரும் அனாவசியமா சண்டை போட்டு இருக்கிறாங்க? என் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க அவங்க ரெண்டு பேருக்குமே யோகியதை இல்லைன்னு சொல்லி அவங்களை வெளியே போய் சொல்லு. ஐயா, உங்க சொந்த பகையை மனசுல வச்சுட்டு பேசாம உங்களையே நம்பி இருக்கிற எங்களையே நினைச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. யோ பூசாரி, ஊரை காப்பாத்துறதுக்காக பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா இல்லன்னு கேளு. இல்லைன்னா பொண்ணை தூக்கிட்டு போய் நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். ஐயா, ஜமீன்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் சிலம்பு போட்டு வைக்கிறதா வழக்கம். அந்த சிலம்பு போட்டில யாரு ஜெயிச்சு அந்த பொண்ணு நெத்தியில பொட்டு வைக்கிறாங்களோ அவங்கதான் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை. அந்த சிலம்பு போட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாங்களா? சரி, போட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்க. அப்பா என்னாச்சு? ராஜா, இந்த போட்டியில கலந்துக்க. நான் எதுக்கு சண்டை போடணும்? இது சண்டை இல்லப்பா, போட்டி. நான் எதுக்கு போட்டி போடணும்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறனா போட்டியில கலந்து ஆகணும். அப்பா அப்பா நீங்க கொஞ்சம் தனியா வரீங்களா? உங்ககிட்ட பேச. மண்டையில ரத்தம் வர அடிச்சிருக்கானுங்க. அரவணுங்களே. அப்பா கொஞ்சம் நீங்க வாங்க. விடுப்பாங்க. உங்களை அடிச்சதுக்கு வேணா அப்பா அம்மா எல்லாரும் சேர்த்து உதைக்கிறேன். அதான் நானும் சொல்றேன். என்ன அப்பன மகன் தனியா போனானுங்க? அப்படியே ஓடி போயிட்டானுங்களா? பயம். இனிமே பொண்ணு நமக்கு தான். ஓ, இங்க ஒருத்த நிக்கிறான். இவன் கூட சண்டை போடணுமே. இவன் மேல விழுந்தாலே நம்ம உடஞ்சு போயிருவோமே. போட்டியில கலந்துக்க முடியாது. அந்த பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையாங்கிறதுல பிரச்சனை. நாளையில இருந்து கொப்ப குமாரசாமி இந்த ஊர்ல தலைநம்பி நடக்க வேணாமா? இல்ல அந்த சாமியார்கிட்ட போய் தோல்வி ஒத்துக்கிட்டு என்னை நாட்டு சாக சொல்றியா? அடிச்சிட்டு வானா அழிச்சிட்டு வர பையனா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி சண்டைக்கு போய் இந்த கோழையா இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அப்பா என்ன? உனக்கெல்லாம் இருக்கிற ரோசம்
பெத்த தகப்பன ரத்தம் வர அடிச்சிருக்கானுங்க. ஏன் நான் பேசிட்டுக்க? நீ உண்மையிலேயே ரத்தமாடா? இப்படி சண்டைக்கு பயப்படுற நீ என் வம்சமா இருக்க முடியாது, வாரிசாவும் இருக்க முடியாது. யாருக்குடா பிறந்த நீ? என்ன பண்ணிட்டு நீங்க இதுக்கு முன்னால இந்த மாதிரி சண்டை எல்லாம் போட்டுருக்கீங்களானே? போடா போடா. ஏன்னா நீங்களும் சண்டை போட வேண்டியதானே? என்ன புரியாம பேசுறியா? சிலம்பு சண்டையில 2 பேர் தான்டா போன. 3வது ஆளுக்கு போய் குறுக்கால போடுறது. டேய், அந்த 2 பேர்ல ஜெயிச்சு எவனாவது ஒருத்தன் வரட்டு, அப்புறம் பாடுறா நீ அண்ணனை. ஒருத்தன் ஜெயிச்சுட்டு வர, அவங்க கூட போய் சண்டை போடுங்க. என்ன நீ தமாஸ் பண்றியா? நீ கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இரு. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? போட்டவை. மெதுவாதான் இரு. ஏன்டா அழற? இல்லீங்கண்ணா, உங்களுக்கு சின்னம்மாவுக்கு கல்யாணம் நடக்கும். உங்களுக்காக நாங்க இந்த பூ அலங்காரம் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சோம்னா எல்லாமே தலையில போச்சுங்கண்ணா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. நீ ஏன்டா சங்கடப்படுற? அதுக்கு அவளடா சங்கடப்படணும். என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அவளுக்கு புருஷனா வரது கொடுத்து வைக்கல. 1000 தான் இருந்தாலும் சிலம்பு போட்டியில நீங்க கலந்து ஜெயிச்சிருந்தா சின்னம்மா கழுத்துல தாய் கட்டிருக்கலாம்ல. கட்டி இருக்கலாம். மேரேஜ் ஃபார்முலா தப்பா காலை அடக்குனா தான் கல்யாணங்கிறாங்க. ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு செஸ் போர்டு, ஒரு கேரம் போர்டு, ஒரு ரம்மி, ஒரு மங்காத்தா, எந்த நாயாவது ஜெயிச்சிருக்க முடியுமாடா? நீங்க என்ன சொன்னாலும் மனசு சமாதானம் ஆகலைங்கண்ணா. நீங்க போட்டியில கலந்துருக்கலாங்க. தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லு. வாழ்க்கைங்கிறது அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரி. அடிதடி பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. சரி. இருந்தாலும் நீங்க போட்டியில கலந்துதான் ஜெயிச்சிருப்பீங்கண்ணா. என்னடா போட்டியில கலந்துக்கிறதே? நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன். அதையே நோண்டி நோண்டி ஞாபகப்படுத்துறேன். அவதான் கட்டிக்க மாட்டான்டா. அப்புறம் என்ன பண்றது? ஐயா பெரியவருக்கு போயிட்டானா? இல்லைங்க, நெஞ்சு வலி. ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ரெஸ்ட் எடுக்கட்டும், ஈவினிங் வந்து பாக்குறேன். இது எனக்கு எப்பவுமே வழக்கமா வர நெஞ்சு வலிதான்ப்பா. இதுக்காக எதுக்கு சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போடணும்? அது பாட்டுக்கு நடக்கிறபடி நடக்குது. அது நடக்கூடாது. உங்க உடம்புக்கு இப்படி இருக்கும்போது எப்படி சாந்தி முகூர்த்தம் நடத்துறது? உடம்பு நல்லா இருக்கு அப்புறம் நடத்திக்கலாம். சும்மா நீ சிவகாமி குழந்தைகளை கூட்டு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணு. வேணா, கூட்டிட்டு போனா நீ கஷ்டப்படு பாத்துக்க. இரு தம்பி, தம்பி சொல்றது நியாயமா தான் படுது மாமா. நான் என்னைக்குமே நியாயமா தான் சொல்லுவேன். எனக்கு அக்காலா பிறந்து இன்னைக்கு தான் நீ நியாயமா பேசிருக்க. மாமா, தாத்தா தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் வேணான்னு கட்டாயப்படுத்துறீங்க? என்ன கட்டாயப்படுத்தினாங்க? ஓஹோ, புருஷரும் பொண்டாட்டியும் பிளான் பண்ணி பேசுறீங்களா? ஒரு வயசான ஜீவன் இப்போ பொறுகாடு துடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு கேக்குறாங்க. இது நியாயமா? வாங்க ஊரை கூப்பிட்டு கேட்கலாம். பிரதர், உனக்கு மனசாட்சி இருக்கா பிரதர்? இருக்கு காலிங், எனக்கு மனசாட்சி இருக்கு. தாத்தாக்கு இப்படி உடம்பு முடியாம இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி முடியும்? என்ன இந்த மாதிரி நினைச்சிட்டீங்க? தாத்தாக்கு உடம்பு சரியாயிட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். யுவர் ஜென்டில்மேன் கம். ஓகே ஓகே மாமா,